ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா சி யூஸ் பண்ணி நம்ம போன வீடியோவில் பண்ணதுக்கான பேசிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் பெருசாக இருக்காது. ஸோ இந்த மிச்ச விஷயங்கள் எல்லாமே நீங்கள் தான் ட்ரை பண்ண போறீங்க. ஸோ பேசிக்காக எப்படி பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில் சொல்லிடுவேன். ஸோ அதிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளான்ஸ் எடுத்து நீங்கள் பண்ணிடலாம். ஓகேவா? டைம் வேஸ்ட் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் நான் எல்எஸ் கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா? என்ன ஃபோல்டர் அப்படின்னா நான் ஜஸ்ட் TOUCH அப்படிங்கிற டச் கமெண்ட் கொடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா MK ஓகே சாரி இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மார்க் வேலிடேஷன் என்ன பண்ண போகிறோம். ஸோ மார்க் வேல் டாட் சி அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் எல்லாம் கொடுத்தேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு மார்க் வேல் டாட் சி அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். ஓகேவா? ஜஸ்ட் செக் பண்ணி பார்க்கலாம். எங்கே இருக்கு? இந்த இருக்குது. ஓகேவா? ஸோ மார்க் வேல் டாட் சி அப்படிங்கிறது இருக்கா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா நானோ அப்படிங்கிற டெக்ஸ்ட் எடிட்டர் யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நான் இது ஓப்பன் பண்ணிக்கிறேன். மார்க் வேல் டாட் சி. ஓகேவா? ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம எல்லாரும் பண்ணுறது தான். ஸ்டார்டிங்கில் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஹெடரை இன்க்ளூட் பண்ணுவோமா? ஸோ அந்த ஹெடரை நான் இப்போ இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். stdio.h. ஓகேவா? ஸோ அதெல்லாம் பேசிக்ஸ். ஓகேவா? அதில் நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். தெரியல அப்படின்னா ஜஸ்ட் பழைய வீடியோஸ் ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இன்ட் அப்படிங்கிற இந்த ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் கோட் ரைட் பண்ணுறேன். ஜஸ்ட் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு மார்க் அப்படிங்கிற டேட்டா நான் ஸ்டோர் பண்ணணும். ஓகேவா? அதனால மார்க் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கேரக்டர். ஓகேவா? கேரக்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நேம் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஓகேவா? இது ரெண்டும் நான் பண்ணிக்கிறேன். போன வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டும் தான் நம்ம பண்ணோம். ஸோ அதுக்காக தான் இது ரெண்டு நான் அப்படி சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா பிரிண்ட்எஃப்ல டேட்டா வாங்கணும், யூசரோட டேட்டா. ஓகேவா? ஸோ மார்க் வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு டேட்டா நம்மளால் பிரிண்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா என்டர் யோர் மார்க்ஸ். ஓகேவா? ஸோ இங்கே யூசரோட மார்க் என்டர் பண்ண சொல்கிறேன். ஜஸ்ட் என்டர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கேன் கொடுத்து நம்ம பிரிண்ட் பண்ணணும். அடுத்தது அதை ஸ்டோர் பண்ணணும். ஓகேவா? ஸ்கேன் ஓகே. இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இது எந்த மாதிரியான டேட்டா அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணணும். ஸோ %d, அதாவது இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெசிமல் வேல்யூ அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்படி கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இதை எந்த டேட்டாவில் ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறது கேட்கும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா மார்க், அதாவது மேலே கொடுத்துருந்த அந்த வேரியபிள் நேமை கரெக்டாக கொடுக்கணும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் கண்டிஷன் ரைட் பண்ண போகிறேன். இந்த கண்டிஷன் தான் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அந்த கண்டிஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நான் கண்டிஷன் ரைட் பண்ண போகிறேன். மார்க் பார்த்தீங்க அப்படின்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. ஓகேவா? கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பார்த்தீங்க அப்படின்னா 90 இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். ஓகே. இப்போ நான் இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? பிரிண்ட் கொடுத்து பிரிண்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் நேம் கொடுத்துக்கிறேன் அந்த இடத்துல. ஓகேவா? ஸோ நேம் கமா அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா யூ ஆர் ஸ்கோர்டு. ஓகேவா? யூ ஆர் ஸ்கோர்டு A+ கிரேட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா A+ கிரேட் அப்படிங்கிறது நேமோட வந்துடும். அண்ட் நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுத்தது எல்ஸ் இஃப். ஓகேவா? இங்கே எல்ஸ் இஃப் அப்படிங்கிறத இப்படி தான் யூஸ் பண்ணணும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப்படி யூஸ் பண்ணிக்கிட்டு இதுக்குள்ளே நான் அடுத்த கண்டிஷன் ரைட் பண்ண போகிறேன். இப்போ மார்க் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 60+ இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 60+ இருந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். பிரிண்ட்எஃப். ஓகேவா? ஸோ இப்போ நான் 60+ இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ஸ்பேஸ் விட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ யூஆர் AR. ஓகேவா? யூஆர் ஸ்கோர்டு B+ கிரேட் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகே. யுவர் ஸ்கோர் B+ கிரேட் அப்படின்னு நான் கொடுத்துட்டு ஜஸ்ட் இங்கே நேம் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ நேம் கொடுத்தா மட்டும் தான் யூசரோட நேம் வரும். ஓகேவா? அதுக்கு தான் நான் இங்கே பண்ணிக்கிறேன். அண்ட் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்டாக எல்ஸ் கொடுத்துக்கிறேன். எல்ஸ் கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்ஸ் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பிரிண்ட்எஃப் இது கீழே போச்சு அப்படின்னா எனக்கு யூசர் ஃபெயில் ஆயிடணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கிறேன். யூஆர் ஃபெயில்டு அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நேம் கொடுக்குற மாதிரி இப்போ கொடுக்குற மாதிரி நேம் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் எல்லாமே சேவ் பண்ணியாச்சு. ஸோ ஜஸ்ட் Ctrl+X கொடுத்தோம் அப்படின்னா எஸ் கொடுக்கணும், ஒய் கொடுக்கணும். ஓகேவா? ஒய் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா சேவ் ஆயிரும். ஸோ ஜஸ்ட் எல்எஸ் கொடுத்தோம் அப்படின்னா இந்த மார்க் டாட் வேல் டாட் சி இருக்கா? ஸோ இதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கோட் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை கம்பைல் பண்ண போகிறேன். GCC மார்க் வேல். ஓகேவா? -o அப்படின்னா அவுட்புட். இப்போ மார்க் வேல் டாட் சி. ஓகேவா? எல்எஸ் கொடுத்து பார்க்கலாம். ஓகே. ஸோ இதே மாதிரி இருக்கக்கூடிய இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் டெலீட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு இதே மாதிரி இன்னொரு ப்ரோக்ராம் நான் ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். ஸோ ./mk. ஓகேவா?
ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு மார்க் கேட்குதா ஜஸ்ட் 20 கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 20 போச்சு அப்படின்னா ஃபெயில் அப்படியா ஓகேவா? இப்போ நான் அகைன் வந்து மார்க் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சரி எம்கே தானே. ஸோ எம்கே ஓகேவா? இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா 96 கொடுக்குறேன். ஏ ப்ளஸ் கிரேட் ஓகேவா? ஸோ இப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோட் ரன் ஆகும். ஜஸ்ட் நான் இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நானோ எம்கே டாட் சி ஓகேவா? ஜஸ்ட் அதே கோட் தான் புரியுதா? ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே லைன்ஸ் ஆஃப் கோட் தான்.